இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இந்த இடத்துல ரதம் குதிரை என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரதம் குதிரை அந்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும்போது ரதத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்கள், குதிரைகளோடு யுத்தத்திற்கு செல்வார்கள். அப்போ ஒரு ராஜா யுத்தத்திற்கு செல்லும் போது அவனுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு மேன்மை, ஒரு காரியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா, என்கிட்ட இவ்வளோ ரதம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ குதிரை இருக்குது, இத்தனை படைகள் என்னிடம் இருக்கிறது. அப்ப அதை குறிச்சு அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும். இத்தனை குதிரை படை இருக்குது, இத்தனை படை வீரர்கள் என்னிடம் இருக்கிறாங்க. அப்ப நான் இந்த யுத்தத்துல போகும்போது அப்ப நான் ஈஸியா என்ன பண்ணிருவேன், ஜெயித்திருவேன். எதிராளி எத்தனை பெரிய வீரர்களோடும் படைகளோடும் குதிரைகளோடு வந்தாலும் என்கிட்ட இருக்கிற பலம் ஜாஸ்தி, அதனால இந்த யுத்தத்தை என்னால ஜெயிக்க முடியும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய மேன்மை பாராட்டுதலும் எது மேல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை மேலையும் ரதத்து மேலையும் இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகத்து ஜனங்கள், இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பை குறித்து சில பேருக்கு ஒரு மேன்மை இருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டை குறித்து, நான் இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணியில இருந்து வந்தேன், அவங்களுடைய குலம் கோத்திரம் அதை குறித்து ஒரு மேன்மை பாராட்டி கொள்கிறவர்களாக இருப்பார்கள். சிலர் அவங்களுக்கு எவ்வளோ மாதம் எவ்வளவு அவங்களால சம்பாதிக்க முடியும், அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேன்மை பாராட்டி கொள்ளுவார்கள். அப்ப வாழ்க்கையில ஏதாவது அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்குது, எனக்கு இவ்வளவு திறமை இருக்குது, எனக்கு இவ்வளவு தாளந்து இருக்குது, எங்க ஃபேமிலி இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால இதை என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும், என்னால இதை ஜெயிக்க முடியும் சொல்லி தங்களிடம் இருக்கிற காரியத்தை குறித்தும் தங்களை சார்ந்தும் அவங்களுடைய சுயத்தை சார்ந்து என்ன பண்ணுவாங்க, மேன்மை பாராட்டி கொள்ளுகிறவர்களாக இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு உலகத்துல காணப்படுறாங்க. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தித்திருப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது சிலர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் அவங்களுடைய இருக்கிற காரியங்களை குறித்தும் அவங்க படிக்கிற படிப்பை குறித்தும் ஞானத்தை குறித்தும் திறமையை குறித்தும் என்னால இதை ஜெயிச்சிட முடியும், எனக்கு இவ்வளவு இருக்குன்னு அதன் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மேன்மையும் இருக்குது. வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமே. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் நாம் கடந்து செல்லும் போது நாம எப்படிப்பட்ட காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தின் மேலேயோ என்னால இத மேற்கொள்ள முடியும், என்னால இதை சாதிக்க முடியும், என்னுடைய படிப்பு இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்குது, எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது இந்த பூமியில, எனக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு அவன் எதை சார்ந்து எதை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறானோ அது ஒரு நாளும் வாழ்க்கையில கை கொடுக்கவே கொடுக்காது. அவர்கள் என்ன பண்ணுவார்களா, வசனம் சொல்லுகிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனா தேவ பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தேவனை குறித்தே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும் போது எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஒருவேளை அதெல்லாம் வச்சிருக்கிற காரியங்கள், நல்ல படிப்பு இல்லாம நம்ம கிட்ட அநேகர் நல்ல விதமான படிப்பு படிக்காம இருக்கலாம், அநேக விதத்துல நல்ல ஒரு ஆஸ்தியோ ஒரு அந்தஸ்தோ இந்த உலகத்துல நாம அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள் பெருமை பாராட்டி கொள்ளுகிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம்.
ஒரு திறமையோ, ஒரு தாளந்தோ, ஒரு படிப்போ, அழகோ, ஆஸ்தி அந்தஸ்தோ எதுவும் இல்லாம இருக்கலாம். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஐயோ என்கிட்ட அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலையில இருக்குவேனே, ஒருவேளை நான் நல்ல வேலையில இருந்திருந்தாக்கா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல வருமானம் எனக்கு மாசம் மாசம் கிடைச்சிருக்குமே, ஒருவேளை நான் அப்படிலாம் ஒரு நல்ல வருமானம் வந்திருந்தா இன்னைக்கு எனக்கும் எங்க ஊர்ல ஒரு சொந்த வீடு இருக்குமே, நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாமே, எனக்கு அந்த மாதிரி அறிவு இல்லையே, எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை, அழகு இல்லை அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தரை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறவர்களாக நீங்க காணப்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிற மனுஷர் முன்பாக உங்களை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் கர்த்தரை துதியுங்கள். அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேர்வை, என்னுடைய திறமைன்னு சொல்லிடாதீங்க. இது எல்லாவற்றிற்கும் என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் கர்த்தர் ஒருவரே காரணமா இருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்க உங்க வாழ்க்கையில உயர்த்துங்க. அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி. அது சின்ன விதத்துல உங்களுக்கு ஒரு நன்மையான இருக்கலாம், அது பெரிய விதத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அந்த இடத்துல நின்று ஐயோ இது சாதாரணமான காரியம் என்று அற்பமா எண்ணி விடாதீங்க. அந்த ஒரு சாதாரணமான காரியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க. உங்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் அசாதாரணமான காரியங்களை தேவ பிள்ளைகளுக்காக செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வைப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க வல்லமையுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அப்பா, குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஒவ்வொருவரையும் சுவாமி பேர் பேராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஆண்டவரே வெளியே கடந்து செல்லும் போதும், வீட்டுல இருக்கிற பொழுதும் தகப்பனே, தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே மூடி மறைத்து காத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக இந்த பூமியில உமக்கு சாட்சியாக ஆண்டவரே அவர்கள் வாழ நீர் கிருபை செய்யும். அப்பா, இந்த நாளில் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. You are blessed in Christ.